அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 13/2/2022 ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் முதல் நாள். சூரிய உதயம் காலை 6:35. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று இரவு 7:37 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:29 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். கேட்டை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய பெறுவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரெட் கலர் அண்ட் மெரூன் கலரை நீங்க யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் எண்ணை இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு நீங்க என்ன முயற்சிகள் செஞ்சாலும் ஏற்கனவே வெற்றிகள் தரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா புதிய முயற்சிகளா இருந்தாலும் சரி, ஏற்கனவே முயற்சி செஞ்சு தோத்து போன சில விஷயங்களா இருந்தாலும் சரி, அனைத்து காரியங்களிலும் நீங்க முயற்சிகள் செய்யுங்க, கண்டிப்பா வெற்றிகள் பெறலாம். ஆனா நீங்க கண்டிப்பா நேரத்தை இன்னைக்கு கடைபிடிக்கணும். இந்த நேரத்துல இதை செய்யணும் அப்படின்றத ஒரு பிளானை வச்சுக்கோங்க. கண்டிப்பா நேரத்துல நீங்க அந்த நேர மேலாண்மையை யூஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க உங்க காரியங்களை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையுங்க. இதனால உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. புதிய பாதைகள் புலப்படவும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இன்னைக்கு வீடு மாற்றுறது, அதுல உங்களது அலுவலகத்தை இடம் மாற்றுறது போன்ற விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தலாம். அது உங்களுக்கு சாதகமா மகிழ்ச்சிகரமானதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லா காரியத்தையும் படக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையுங்க. மேலும் உங்களுக்கு இதுவரை மற்றவர்களோடு இருந்து வந்திருந்த மன கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நாளா அமையுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் தரக்கூடிய விஷயங்களா உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் நடந்திருந்தா கண்டிப்பா அந்த நிலைமை மாறி இப்போ உங்களுக்கு நட்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நட்பான நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்போ அமையுங்க. இதனால உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்னைக்கு ஏதாவது பெண் வழியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, பெண்ணுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது சால்வ் ஆகுங்க. அதுக்கான நல்ல முடிவுக்கு பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்ந்து உங்கள் மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையுங்க. அதனால நீங்க கண்டிப்பா இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. உங்க புதிய காரியங்கள் கிடைக்கிற வெற்றி மற்றும் உங்களுக்கு பெண்கள் மூலமா இருக்கிற பிரச்சனைகள் தீர்வது, மேலும் உங்களுக்கு மன கசப்புகள் மாறுவது போன்றவன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு அருமையான தினமாக உங்களுக்கு அமையுங்க. சரி, அடுத்து நம்ம கன்னிராசி என்பவர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கன்னி டுடே ராசி பலன் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்மதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம புதிய வீடியோக்களை உடனடியாக நீங்க நோட்டிபிகேஷன் மூலமா பெறுவீங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் மிக சிறப்பாக அமையுங்க. வியாபாரத்தில் நீங்க புதிய லாபத்தை இன்னைக்கு பார்க்க முடியும். நல்ல லாபகரமான தினமாக உங்களுக்கு வியாபாரம் அமையும். இதனால் உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு இதுவரை இருந்த
மந்தநிலை மாறி வியாபாரம் சுறுசுறுப்பாகக்கூடிய, நீங்களும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு மனசுல உங்க பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களை நீங்க காண முடியும். அது நீங்க இன்னைக்கு ஏற்படுத்திக்குவீங்க. அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் உண்டு. உங்களது உத்தியோகத்திலோ, உங்களது வேலை செய்யும் அலுவலகத்திலோ அல்லது உங்களது தொழிலிலோ நீங்கள் உங்களது ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. இதுவரை இருந்த இந்த சண்டை சச்சரவுகள், பகைமை நிலை, பனிப்போர் போன்றவையெல்லாம் மாறுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். இதனால உங்களோட மன மகிழ்ச்சி கண்டிப்பா அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களது வீடு, வாகனத்தை மனதுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தணும்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. இன்னைக்கு சில நாட்களாக உங்களுக்கு தள்ளி போன சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாலே போதும், அது நடந்துருங்க. அதனால உங்களுக்கு மன திருப்தி, மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில விஷயங்களை கூட நீங்க இப்ப ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றிகள் பெற முடியும். முயற்சிக்க மட்டும் தவறாதீர்கள். இதனால உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எனவே முயற்சி செய்யுங்க, வெற்றிகளை பெறுங்க. உங்க மனம் கவர்ந்த காதலரோட உங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கு காதலரோட எங்கேயாவது வெளியே போகணும், ட்ரிப் போகணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்ததுன்னா, சில சர்ச்சையான விஷயங்களை பேசுறதை தவிர்த்துடுங்க. அதனால உங்களுக்கு நல்ல இனிமையான தினமாக இன்னைக்கு அமையும். ரொமான்ஸ் உணர்வு அதிகரிக்கும். மனக்கட்டுப்பாடு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க. மேலும் அவங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களும் நீங்க பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களுடைய மாலை நேரம் மிகவும் உற்சாகமா அமையும். நல்ல ரொமான்டிக்கான ஒரு நல்ல உணர்வு உங்களுக்கு இன்னைக்கு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அமையுங்க. ஆனா நீங்க பேச்சில் மட்டும் கவனமா இருங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கமெண்ட்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.